Hello everyone, I am Parthiban. Welcome to your SAP Views. இன்னைக்கு டேட் 27th July 2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 9 AM இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நேற்று நீட் யூஜி 2024 ரிவைஸ்டு அண்ட் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா, ஆல் இண்டியா ரேங்க்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ஃபைனல் ஆன்சர் கீ அண்டு ரிவைஸ்டு ரிசல்ட்டில் டாப்பர்ஸ்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 17 இருக்குது. தமிழ்நாடு டாப் 5th பிளேஸில் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் பார்க்கும்போது டாப் 5th பிளேஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் 720 out of 720 வாங்கினவங்க ஒரே ஒரு கேண்டிடேட்டு, 720 out of 721 இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் 415 பேர் இந்த ரிவைஸ்டு ரிசல்ட்டுனால டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வித் ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தமிழ்நாட்டில் முதலிடம் அப்படிங்கிறது 61லிருந்து 17 குறைந்துள்ளது. இது நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் அஃபீஷியலாக டேட்டாவிலிருந்து இந்த நியூஸு வந்திருக்குது. நீட் இறுதித் தேர்வு முடிவுகளின்படி 100 இடங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் இடம் பிடித்துள்ளனர். டாப் 100ல் தமிழ்நாடு முதல் 10 பிளேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குது. அதே போல் முதலிடம் பிடித்துள்ள 17 பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த பி. ரஜனீஷ் என்ற மாணவர் இடம் பிடித்துள்ளார் அப்படிங்கிற அந்த தகவலும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 720க்கு 720 பெற்றவர்கள் மாநிலம் வாரியாக ராஜஸ்தானில் 4 பேர், ராஜஸ்தானில் 4 பேர் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் 3 பேர் இருக்காங்க, டில்லியில் 2 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர், தமிழகத்தில் ஒரு மாணவர். அப்போது 720க்கு 720 ரேங்கிங் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு 1, 2, 3, 4, 5வது பிளேஸில் இருக்குது. மொத்தமாக எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து 720க்கு 720 பெற்றவர்களின் எண்ணிக்கை 17. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது முதலிடம் பிடித்துள்ள 17 பேரில் தமிழகத்தில் சேர்ந்த பி. ரஜனீஷ் என்ற மாணவரும் இடம் பிடித்துள்ளார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் முதல் 100 இடங்களில் இடம் பிடித்துள்ளனர். அதே போல் மாணவிகளில் முதலிடம் 4 பேர், முதலிடம் பெற்றவர்களில் 4 பேர் மாணவிகள். முன்னர் 16% இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில். இப்போது முதலிடம் பெற்ற மாணவிகளின் எண்ணிக்கை தற்போது திருத்தப்பட்ட முடிவுகளின்படி 23% உயர்ந்துள்ளது. அதே போல் முதல் 100 இடங்களை பிடித்தவர்களில் 22% மாணவிகள். இதில் முதலிடம் பெற்ற 17 பேர் தவிர 6 பேர் 716 மதிப்பெண்களும் 77 பேர் 715 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். அதே போல் ஊபியிலிருந்து அதிக மாணவர்கள் தகுதி, அப்போ எலிஜிபிள் மார்க்கில் உத்தரப்பிரதேசில் அதிகமான பேர் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்காங்க. திருத்தப்பட்ட இறுதி முடிவுகளின்படி நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்த போதும் இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் போட்டவங்களுக்கு 1 தான் கரெக்ட் அப்படின்ற IIT டெல்லியினுடைய அந்த
அனலைசிஸின் படி திருத்தப்பட்ட இறுதி முடிவுகளின்படி நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்த போதும் தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை 1.65 லட்சம் பேருடன் உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது. மகாராஷ்டிரம் 1.42 இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது. ராஜஸ்தான் 1.21 லட்சத்துடன் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது. கர்நாடகம் 85,000 பேருடன் நான்காவது இடத்தை பிடிக்கிறது. கேரளம் 86,713 ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது. இது வந்து எலிஜிபிலிட்டியினுடைய லிஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த மினிமம் பாஸ் மார்க். நீட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஓசி பிரிவினருக்கு 162, அதே போல் மற்ற பிரிவினருக்கு 164 இருந்துச்சு ஓசியில் முதல்ல, இப்போ 162 குறைந்துள்ளது. ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 127 மார்க்காக மாறியுள்ளது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 shares டாப் ரேங்க் as NTA declares the final result of NEET UG. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா 4 of the toppers are from ராஜஸ்தான். 415 கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபைடு. இதில் வந்து 415 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 67 had topped the exam when the result were first announced on June 4th. ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகளின்படி 67 இருந்தது. இப்போது நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ரிவைஸ்டு ரிசல்ட்டின் படி எத்தனை பேர்? 17 பேர் இருக்காங்க. 4 of the toppers from ராஜஸ்தான். 415 candidates disqualified. இதெல்லாம் வந்து இன்று, அதாவது நேற்று வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட முடிவுகளினுடைய ரிசல்ட் அனாலிசிஸ். ஆன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரிவைஸ்டு நீட் யூஜி ரிசல்ட்ஸ் அவுட். நேற்று ரிசல்ட் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் 17. எல்லாமே நீட் சம்பந்தமான பல்வேறு செய்தித்தாள்களில் இருந்து வந்ததுனால ஒரு சில செய்திகள் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். இதில் லிஸ்ட் ஆஃப் டாப் 5 மேல் ஸ்கோரர்ஸ். மிர்துல் மன்யா ஆனந்த் டெல்லி, ஆயுஷ் நவ்கிரியா உத்தரப்பிரதேஷ், மசீன் மன்சூர் பீகார், சௌரவ் ராஜஸ்தான், திவ்யானஸ் டெல்லி. ஃபீமேலில் டாப்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிரச்சீதா ராஜஸ்தான், பலன்சா அகர்வால் மகாராஷ்டிரா, மனேநேகா குல்தீப் மகாராஷ்டிரா, இரம் கௌசி ராஜஸ்தான், ரிஷிகா அகர்வால் டெல்லி. இவங்கெல்லாம் டாப் 5 மேல் ஸ்கோரர்ஸ் அண்ட் டாப் 5 ஃபீமேல் ஸ்கோரர்ஸ். 58.3 பாஸ் ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு? 58.33 பாஸ் ரேட்டு. ரிவைஸ்டு நீட் லிஸ்ட் ஒன்லி ஒன் டாப்பர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதை வந்து ஃபஸ்ட்டு நியூஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். என்டிஏ அனௌன்ஸ் ஃபைனல் நீட் ரிசல்ட், குவாலிஃபையிங் கட் ஆஃப் டவுன். அப்போது குவாலிஃபையிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது. அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கட் ஆஃப் மார்க்கு. இதில் 50th பர்சன்டைல் அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு இது வந்து உங்களுடைய ரிவைஸ்டு நீட் ஸ்கோர் கார்ட்லேயே இருக்குது. 50th பர்சன்டைல் வந்து 162 ஃபார் அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ். ஓபிசி கேட்டகரிக்கு 40th பர்சன்டைல் 127, எஸ்சி கேட்டகரிக்கான 40th பர்சன்டைல் 127, எஸ்டி கேட்டகரிக்கான 40th பர்சன்டைல் 127. அப்போது கட் ஆஃப் ஃபார் எலிஜிபிள் மார்க்கும் குறைஞ்சிருக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே இப்போ அந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதனுடைய சாஃப்ட் காப்பியை உங்களுடைய பென்ட்ரைவ், வாட்ஸ்அப், அப்புறம் மெயிலில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தினுடைய மெயில்லையும் போட்டு வச்சுக்குங்க. பிடிஎஃபாக தேவைப்படும். எதனால் அப்படின்னா எப்போவெல்லாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ, அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ, அப்லோடிங் தி டாக்குமெண்ட்ஸுங்க, அதே போல் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போது இந்த ரிவைஸ்டு, அதாவது இந்த ரிவைஸ்டு அப்படின்னு சொல்கிறது நான் 26/7/2024 என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா தவறுதலாக
இதுக்கு முன்பாக அதாவது 4th ஜூன் 2024 நடந்த அந்த ஸ்கோர் கார்டு உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தவறுதலாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவும் அப்லோடிங் தி டாக்குமெண்ட்ஸ் அப்போவும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் அப்படிங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு உங்களுக்கான காலேஜே கூட அலாட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறனால எம்சிசியினுடைய வெப்சைட்டில் ஆர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டில் உங்களுடைய அந்த ரிவைஸ்டு மார்க்கும் ரிவைஸ்டு ஆல் இண்டியா ரேங்க்கும் ஆல்ரெடி அங்கே அப்லோடட் அப்படின்னு வந்ததுன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்ம மேனுவலாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு சேர்ந்தது தான். அப்போது நீங்கள் 26ஆம் தேதி என்டிஏ ரிலீஸ் பண்ண இந்த ஸ்கோர் கார்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தவறுதலாக 4ஆம் தேதி ஜூன் 4th ஜூனில் வந்த அந்த ஸ்கோர் கார்டை தவறுதலாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய அட்மிஷனில் இல்லை. ஒரு சிலருக்கு பார்டர் மார்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட்டே அலாட் ஆகாமல் கூட போகலாம். இதை நான் வந்து பயப்படுத்துகிறக்கோ இல்லை உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கோ சொல்லலை. கொஞ்சம் அவேராக இருந்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்கிறோம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப இதை அன்பான வேண்டுகோளாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க சார் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நீட் டாப்பர்ஸ் உங்களுக்கான சீட்டை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா இடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்டர் மார்க் அதாவது கட் ஆஃபில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு போய் சேரும். அப்போது தமிழ்நாடுனுடைய 85% சீட்டும் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிற பட்சத்தில் இன்னொரு தமிழக மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் நீட் டாப்பர்ஸ் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களோ அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம தமிழக மாணவர்களுக்கு இன்னொரு மருத்துவ இடத்தை நீங்கள் பெறுவதற்காக உதவி செய்வீர்கள் என இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீட் எழுதிய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மற்றும் என் சார்பாகவும் இந்த வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நைட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you and have a nice day.